வீரன் அத்தியாயம் 60. இது போன்ற கதைகளை தொடர்ந்து படிக்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆலோசனை சபை. மாபெரும் இரட்டை கதவு மெதுவாக திறந்தது. உள்ளே 4 நடுத்தர வயதுடைய மனிதர்கள் நின்றிருந்தனர். அவர்கள் நடுவே முதிர்ந்த தோற்றத்துடன் கையில் தடியுடன் ஒரு முதியவர் வீற்றிருந்தார். அவருக்கு பின்னால் இருந்த அந்த 3 நபர்களும் கோபத்துடன் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தனர். இல்ல, அவனை தண்டிக்கணும், இதெல்லாம் இங்கே சரி வராது, அவனுக்கு யாரும் பரிதாபம் காட்டக்கூடாது, சூரிய சோழன் மாணவனாக இருந்தால் என்ன, இதுபோல் செய்ய யார் அவனுக்கு அனுமதி கொடுத்தார் என்று அவர்கள் தங்களுக்குள் விவாதித்துக் கொண்டனர். கதவு திறக்கப்பட்டது. உள்ளே வந்த ராணி ஆதித்யா மற்றும் 2 வீரர்களின் காலடி சத்தம் கேட்டதும் அனைவரும் திரும்பி அவர்கள் பக்கம் பார்த்தனர். ராணிக்கு பதட்டம் தொற்றிக் கொண்டது. ஏனெனில் அங்கு இருந்தவர்களில் ஆசிரியர் வரதன் மற்றும் மூத்தவரின் முகம் மட்டுமே சாதாரணமாக இருந்தது. மற்ற 3 நபர்களின் முகமும் கடுமையான கோபத்தில் இருந்தது. என்ன நடக்கப் போகிறதோ என்று பயந்து கொண்டே அந்த 4வரும் உள்ளே சென்றனர். முதலில் பேசத் தொடங்கியது அங்கிருந்த தளபதிகளில் ஒருவரான கணிதன். உன் பெயர் என்ன என்று முதல் அடியிலேயே கம்பீரமான ஆக்ரோஷமான குரலில் ஆதித்யாவை பார்த்து கேட்டான். ஆதித்யா தன் கைகளை முன்னேக்கி வணங்குகிறேன் ஆசிரியரே. எனது பெயர் விதன். நான் 1ஆம் ஆண்டு தற்காப்பு மாயமந்திரத்துறையின் மாணவன் என்று கூறினான். அதை கேட்ட மற்ற இருவரும், பார்த்தீர்களா, இவன் இப்போதுதான் சூரிய சோழன் பள்ளியில் 1ஆம் ஆண்டு சேர்ந்திருக்கிறான். இவன் எப்படி சொர்ணபுரி நகரின் விதியை மீறலாம்? இது தண்டனைக்குரியது. இவன் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை என்பது இதிலிருந்தே புரிகிறது. இது போன்ற கத்துக்குட்டிகளை எதற்காக சூரிய சோழர் இங்கு அனுப்பினார் என்று கோபமாக கூறினார்கள். என்ன கணிதா, உங்களுக்கு இன்னும் சூரிய சோழன் மீது இருக்கும் பொறாமை குணம் போகலையா என்று சொல்லிக்கொண்டே படிக்கட்டுகளில் இறங்கி வந்தார் சுரதா. சுரதா இந்த நகரின் இளவரசி. இவள் கீழ்தான் அனைவரும் இந்த நகரை காப்பாற்றி வருகின்றனர். சுரதா வருவதை பார்த்த கணிதன், வணங்குகிறேன் இளவரசி. நீங்கள் இங்கு வரவேண்டியது அவசியமில்லையே, எதற்கு நீங்கள் இங்கு வந்தீர்கள் என்று கேட்டான். அப்போது அந்த முதியவர் தன் கையில் இருந்த தடியை பிடித்துக்கொண்டு, நான் தான் வர சொன்னேன் என்று கூறினார். கணிதன் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்து, ஆசிரியர் நீலகண்டரே, இதை நாமே பேசி முடிவெடுக்கலாம். எதற்கு இளவரசியை வரவழைக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு தற்காப்பு மகாபுருவான நீலகண்டர், இல்லை, இதில் நாம் முடிவெடுப்பதை விட இந்நகரின் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் முடிவெடுப்பது நல்லது என்று தோன்றியது. இனினால் இந்நகரம் அவரது பொறுப்பின் கீழ்தான் இயங்கப் போகிறது. நாம் எடுக்கும் முடிவுக்கு அவர்கள் பொறுப்பேற்கக்கூடாது. அவர் என்ன முடிவு செய்கிறார் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றார். அதை கேட்ட கணிதன் கோபமாக தன் பல்லை கடித்தவன் வாயை மூடினான். அப்போது வரதன் கூறத் தொடங்கினார். இந்த பையன் அந்த 2 அரக்கர்களை கொல்லாமல் தடுத்து அவர்களை காப்பாற்றினான், அதுவும் சிறிது நேரத்திலேயே என்றான். அதை கேட்ட நீலகண்டர், என்ன சொல்ல வருகிறாய்? தெளிவாக கூறு. நீ இந்த ஆலோசனை சபையை கூட்டியது எதற்கு? அவன் மீது புகார் கூறவா, இல்லை அவனை பெருமையாக கூறவா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்றார். இவன் இருப்பது மாயமந்திரத்துறை. இப்போதுதான் அந்த துறையில் இவன் இடம்பெறுகிறான். அப்படி இருக்கையில் இவனால் எப்படி எனது கத்தியின் சக்தி ஆற்றலை முறியடித்து அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க முடிந்தது? அதை பற்றி தாங்கள் யாரேனும் யோசித்து பார்த்தீர்களா? எனக்கு இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது என்று வரதன் கூறியவுடன் இளவரசிக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. கணிதனும் ஆச்சரியமாக, என்ன சொல்கிறீர்கள் என்றான். அங்கிருந்த அனைவருமே ஆச்சரியமாக ஆதித்யாவை பார்த்தனர். ஆம், ஆகையால் தான் நான் ஒன்று கூறுகிறேன் என்று வரதன் ஆதித்யாவை பார்த்து, இவனது மருத்துவ நுட்பத்தில் ஒரு எதிர்வினை எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி மெரிடியன்களை பாதுகாக்க பயன்படும் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. என்னுடைய சக்தி மனிதர்களின் உடலில் இருக்கும் மெரிடியன்களை பாதிப்படைய செய்து அவர்களை நிலைகுலைய வைக்கும். ஆனால் அந்த சக்தியையே இவனுடைய மருத்துவ நுட்பம் மாற்றிவிடுகிறது. அப்படியென்றால் மெரிடியன்கள் பாதிக்கப்பட்ட பல வீரர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தகுந்த சிகிச்சை கொடுத்தால் நமது படைபலம் மேலும் அதிகரிக்கும். பல பேர் தங்களது வாழ்க்கையை இழந்து மனசோர்வில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் ஆதித்யாவின் மருத்துவம் புத்துணர்ச்சியை கொடுக்கும் என்று நினைக்கிறேன். அதை கேட்ட நீலகண்டர் சற்று யோசித்து ஆதித்யாவை பார்த்து, உன்னால் மெரிடியன்களில் ஏற்படும் பாதிப்புகளை நீக்க முடியுமா என்று கேட்டார். முடியும், ஆனால் என்று அவன் கூற வருவதற்குள் அவர்கள் இருந்த ஆலோசனை அறையின் கதவு சத்தமாக தட்டப்பட்டது. யார் அது? இந்த நேரத்தில் யார் இங்கு வந்திருக்கிறார்கள் என்று அங்கிருந்த வரதன் வேகமாக அறையின் கதவுருகே சென்று அதை திறந்தார். அப்போது ஒரு காவலன் தனது கைகளை வணங்கி மண்டியிட்டு, ஆசிரியரே, மிகவும் அவசரம் என்று கூறினான். என்ன அவசரம்? என்ன செய்தி? கூறு என்றார் வரதன். நேற்று இரவு மர்மமான அந்த காட்டிலிருந்து அழைத்து வரப்பட்ட சந்திரன் மற்றும் தியா இருவரும் இதுவரையில் கண் விழிக்கவில்லை. அவர்களின் நிலை மேலும் மேலும் மோசமாகிக் கொண்டே செல்கிறது.
நாங்கள் கொடுக்கும் மருந்து இந்நேரம் அவர்களை குணப்படுத்தியிருக்க வேண்டும். இருப்பினும் அவர்கள் கண் விழிக்காமல் இருப்பதும் இதய துடிப்பு இயங்காமல் இருப்பதும் எங்களுக்கு சந்தேகத்தை கொடுக்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆகையால் மருத்துவர் தங்களிடம் இதை தெரிவிக்க கூறினார் என்ற அந்த காவலன் கூறினார். அதை கேட்ட நீலகண்டர், என்ன சொல்கிறாய்? இன்னும் அந்த 2 குழந்தைகளும் எழவில்லையா? இதற்கு வாய்ப்பே இல்லையே. எப்பேற்பட்ட காட்டேரிகளின் விஷத்தையும் போக்கும் மருந்தை நாம் வைத்திருக்கிறோம். அப்படி இருக்கையில் எப்படி என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்கும்போது ஆதித்யா தன் தலையில் கை வைத்தவன், மன்னிக்கவும், நான் தான் நேற்று அவர்களது மெரிடியன்களை கட்டினேன். அதை நான் மறந்தே விட்டேன் என்று கூறியவன் அங்கு இருக்கும் அனைவருக்கும் மேலும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்தான். அவன் அவ்வாறு கூறிய உடனே, என்ன சொல்கிறாய்? மெரிடியன்களை செயல்படாமல் கட்டுப்படுத்தினாயா என்று வாய்ப்பிழக்காமல் அனைவராலும் இருக்க முடியவில்லை. சக்திகளை கட்டுப்படுத்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியமில்லை. அதில் ஏதேனும் ஒரு தவறு செய்தாலும் அவர்கள் எழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இவன் சாதாரணமாக அவர்களது மெரிடியன்களை கட்டினேன் என்று கூறுகிறானே என்று நீலகண்டருக்கும் ஆச்சரியம். உன்னால் அதை விடுவிக்க முடியுமா என்று கேட்டார். உடனே அவன் ஜன்னல் வழியாக வெளியிருந்த சூரிய உதய நேரத்தை பார்த்தவன், இது பகல் பொழுது, சூரியன் தலை சாய்வதற்குள் அவர்களுக்கு நான் மாற்று சிகிச்சை அளிக்க வேண்டும், இல்லையெனில் ஆபத்து என்று கூறியவன், ஆசிரியரே, உங்களது விசாரணையை பிறகு வைத்துக் கொள்ளலாமா? நான் உடனே அங்கு செல்ல வேண்டும், அவர்கள் இருவரையும் காப்பாற்ற என்றான். ராணியும் உடனே நீலகண்டரிடம், தயவு செய்து எங்களை செல்ல அனுமதியுங்கள், நாங்கள் சென்று எங்களது நண்பர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கூறினாள். அப்படியா என்று நீலகண்டருக்கு இருக்கையில் அமர்ந்திருந்த இளவரசியை பார்த்தார். இளவரசி தன் கையில் வைத்திருந்த தேநீரில் குடித்துவிட்டு, சரி, நான் சென்று நாளைய பயணத்தை பற்றி விசாரிக்கிறேன், நீங்கள் செல்லுங்கள், பிறகு வைத்துக் கொள்ளலாம் இந்த விசாரணையை என்று கூறிவிட்டு சுரதாவும் அங்கிருந்து சென்றாள். நீலகண்டர் ஆதித்யாவை பார்த்து புன்னகையுடன், நானும் வருகிறேன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று நானும் காண வேண்டும் என்றார். அனைவருமே ஆதித்யாவுடன் தியா மற்றும் சந்திரன் இருக்கும் அறைக்கு சென்றனர். அங்கே முகத்தில் சோகத்துடனும் என்ன செய்வது என்று தெரியாமலும் மருத்துவர்கள் நிற்பதை ஆதித்யா கண்டான். இருப்பினும் யாரிடமும் எதுவும் பேசாமல் உள்ளே சென்றான். அறையின் அருகில் ஒரு மூத்த மருத்துவர் குழப்பத்துடன் இருந்தார். அப்போது அறைக்குள் வந்த அனைத்து ஆசிரியர்களையும் பார்த்தவர் எழுந்து வணங்கி, மூத்த குருவே என்று நீலகண்டரை பார்த்து, என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. நான் கொடுக்கும் எந்த மருந்துக்கும் இவர்களது உடல் எதிர்ப்பை தெரிவிக்க மறுக்கிறது. என்ன நேர்ந்தது என்று தெரியவில்லை. இவர்கள் உடலில் இருந்த விஷம் மற்றும் அனைத்து தீய சக்திகளையும் வெளியேற்றிவிட்டோம். இருப்பினும் இவர்கள் இதய துடிப்பு இயங்காமல் இருப்பதும் எங்களுக்கு சந்தேகத்தை கொடுக்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆகையால் மருத்துவர் தங்களிடம் இதை தெரிவிக்க கூறினார் என்று அந்த காவலன் கூறினான். அதை கேட்ட ஆதித்யா மருத்துவரை நோக்கி, மன்னிக்கவும், நான் பார்க்கலாமா அவர்களை என்றான். அதை கேட்ட அந்த மருத்துவ குருவுக்கு கோபம் வந்தது. என்ன, நீ பார்க்கிறாயா? நான் பார்த்ததற்கே என்னால் என்னவென்று கண்டுபிடிக்க முடியவில்லை. சாதாரணமானவன் உன்னால் முடியுமா என்றார். அதை கேட்டு அங்கிருந்த மருத்துவர்கள், இளைஞனே, எங்கள் மருத்துவர் பற்றி என்னவென்று எண்ணினாய்? அவர் எவ்வளவு பெரிய மருத்துவர் தெரியுமா? இந்த சொர்ணபுரி நகரில் இருக்கும் அனைத்து மருத்துவர்களை விடவும் மிகவும் சிறந்தவர். அவருக்கு தான் இங்கு எந்த விஷத்தின் தன்மையும் புரியும். அனைத்திற்குமான மருந்து அவருக்கு தான் தெரியும். அப்படி இருக்கையில் அவருக்கே தெரியாத போது சாதாரண இளைஞன் உன்னால் இதை குணப்படுத்த முடியும் என்று கூறுவதை பார்க்கும்போது எனக்கு மிகவும் கோபத்தை வரவழைக்கிறது. நகர்ந்து போ அந்த பக்கம் என்று அவன் வேகமாக ஆதித்யாவின் கையை பிடித்து இழுத்தான். அப்போது ராணி குறுக்கிட்டு, மருத்துவர்களே, ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள் என்று கூறினான். நீ யாரு? உங்களை யார் உள்ளே விட்டது? வீரரே, முதலில் இவர்கள் இருவரையும் வெளியேற்றுங்கள் என்று இன்னொரு மருத்துவர் கூறினார். அப்போது பின்னே இருந்த நீலகண்டர் தனது கையில் இருந்த தடியால் ஓங்கி தரையில் ஒரு தட்டு தட்ட அந்த இடத்தில் ஒரு சிறு அதிர்வு சத்தம் கேட்டது. உடனே அங்கிருந்த மருத்துவர்கள் அனைவரும் பின்வாங்கி, தலைமை குருவே என்று பின்வாங்கினர். அந்த அறைக்குள் பொறுமையாக நடந்து வந்த நீலகண்டர், இவர்கள் இருவருக்கும் என்ன நேர்ந்தது என்று உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னீர்கள் அல்லவா? ஆனால் இந்த இருவருக்கும் இவ்வாறு நடக்க இவன்தான் காரணம். அது உங்களுக்கு தெரியாதல்லவா என்று அவர் சூட்சமமாக பேசினார். அதை கேட்ட அந்த மருத்துவ தலைவர், என்ன, இவர்கள் இவ்வாறு மூச்சு விடாமல் இருப்பதற்கு இவன்தான் காரணமா என்று கோபமாக அவனை பார்த்து, அப்படி இருக்கையில் ஏன் இவனை இன்னும் நடமாட விட்டிருக்கீங்க? உடனே இவனை பிடித்து சிறையில் அடியுங்கள், நமது வீரர்களுக்கு இவ்வாறு தீங்கு செய்ததற்கு என்றான் ஒருவன். அப்போது வரதன், நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இந்த மாணவன்தான் இவர்களது உடலில் இருக்கும் மெரிடியன்களில் அந்த காட்டேரியன் விஷசக்தி பாதிக்காமல் இருக்க அதை கட்டி வைத்திருக்கிறான்.
அதனால்தான் இவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படவில்லை. நீங்களே யோசித்து பாருங்கள், நேற்று இரவு தீண்டப்பட்ட ஒரு வீரன் அதிகாலை வரை உயிரோடு இருப்பது சாத்தியமா? அது மட்டுமில்லாமல் அவர்கள் பாதிக்கப்பட்டது நள்ளிரவில். இதுபோல் முன்பு வந்த வீரர்களை நாம் எவ்வளவு பாடுபட்டும் காப்பாற்ற முடியாமல் போனது. ஆனால் இவர்கள் வந்து சில மணி நேரத்திலேயே இவர்கள் மீது இருந்த விஷத்தை நீங்கள் எளிதாக அகற்றிவிட்டீர்கள். அதற்கு காரணம், இதற்கு முன்பு இங்கு வந்தவர்கள் போல் இவர்கள் இல்லை. இதற்கு முன்பு இங்கு வந்தவர்கள் உடலில் மெரிடியன்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்ததால் அவர்களை காப்பாற்ற சிரமமானது. ஆனால் இவர்களுக்கு மெரிடியன்களில் எந்த பாதிப்பும் இல்லை. இதுவரை சக்தி இழப்பு பிரச்சனையும் இல்லை. ஒரே ஒரு விஷயம், இன்னும் அவர்கள் எழாமல் இதய துடிப்பு கட்டுப்பட்ட நிலையில் இருப்பதுதான். அவர்கள் உயிரோடு இருப்பதை நம்மால் உணர முடிகிறதல்லவா? அதற்கு காரணம் இந்த மாணவன்தான் என்றாள். அதை கேட்ட மூத்த மருத்துவர் அதிர்ச்சியாக, எப்படி? இது எப்படி செய்ய முடியும்? என்னால் நம்ப முடியவில்லை. இல்லை, என்னால் நம்பவே முடியவில்லை என்று அவன் வரதனிடம் ஆச்சரியமாக கூறினார். சரி, சிறிது நேரம் பொறுத்திருந்து பாருங்கள் இவன் என்ன செய்கிறான் என்று கணிதனும் கூறினார். உடனே அந்த மூத்த மருத்துவ தலைவர், சரி, நான் விலகுகிறேன். ஆனால் ஒன்று, இவனால் இவரை இருவரையும் உயிர்த்தெழ வைக்கவில்லையானால் நான் இங்கிருந்து எனது இடத்திற்கு புறப்பட்டு விடுவேன். மீண்டும் நான் இங்கு வரமாட்டேன் என்று கூறினார். அதை கேட்ட கணிதன், மருத்துவரே, என்ன சொல்கிறீர்கள்? எதுக்கு இந்த திடீர் முடிவு என்று கேட்டான். ஆம், நான் இத்தனை ஆண்டுகள் இங்கு மருத்துவராக இருந்த போதிலும் என் பேச்சை விடுத்து இந்த இளைஞனின் பேச்சை கேட்கிறீர்கள். இவனால் முடியும் என்று நம்புகிறீர்கள். இது எனது இத்தனை வருட மருத்துவ அனுபவத்திற்கு ஏற்பட்ட இழுக்காக எண்ணுகிறேன். ஒருவேளை இவன் இருவரையும் உயிர்த்தெழ வைத்தால் நான் தொடர்ந்து இங்கு மருத்துவராக இருப்பேன். ஒருவேளை இவன் செய்யும் செயலால் அவர்களுக்கு ஏதும் பாதிப்படைந்தால் என்னை விட்டுவிடுங்கள். நான் இங்கிருந்து புறப்பட்டு சென்று விடுவேன் என்றார். ஆதித்யாவோ அவர்கள் பேசும் எதையும் காது கொடுத்து கேட்கவில்லை. அவன் இவர்கள் பேசும்போதே அருகில் நடந்து அங்கு படுக்கையில் படுக்க வைத்திருந்த தீயாவின் அருகில் சென்றான். ஒரு நிமிடம் இரு என்று மீண்டும் தடுத்த அந்த மருத்துவர், நான் கூறியதற்கு இன்னும் நீலகண்டர் பதிலளிக்கவில்லை. அதற்கு முன் நீ அவர்களுக்கு சிகிச்சை கொடுப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றார். சிறிது நேரம் யோசித்த நீலகண்டர் ராணி மற்றும் ஆதித்யாவை பார்த்தார். ஆதித்யாவின் கண்களில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. அவன் அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நொடியில் ஆதித்யா நீலகண்டரை பார்த்து, கவலைப்படாதீங்க, என்னால் முடியும் என்றான். நீலகண்டரோ பெருமூச்சு விட்டவர் வரதன் கூறியதை நினைத்து பார்த்தார். மெரிடியன்களில் வரதனின் நுட்பாற்றல் பாதிப்படைய செய்யாமல் கட்டுப்படுத்திய நிகழ்வை எண்ணி பார்த்தார். நிச்சயமாக இவனால் அதில் ஏற்படும் பாதிப்பை கட்டுப்படுத்த முடிந்தால் இங்கு இருக்கும் மற்ற மருத்துவர்களை விடவும் இவனது ஆற்றல் சக்திதான் இங்கு அதிகமாக தேவைப்படும். ஆனால் ஒருவேளை இந்த இளைஞன் இப்போது தவறு செய்தால் நம்மிடம் இருக்கும் முக்கியமான மருத்துவர் நம்மை விட்டு விலகிச் சென்று விடுவார். என்ன செய்யலாம் என்று யோசித்தார். ஒரு மனம் இதற்கு ஏற்க வேண்டாம் என்று கூறினாலும் மற்றொரு மனம், ஒருவேளை உண்மையாக ஆதித்யாவிற்கு மெரிடியன்களை குணப்படுத்தும் சக்தி இருந்தால் எண்ணி பார்க்காத அளவிற்கு இங்கு நன்மைகள் நடக்கக்கூடும் என்று எண்ணியவர், சரி, முயற்சிப்போம், முயற்சியில் வெற்றி பெற்றால் மாபெரும் பலனை பெறலாம் என்று எண்ணியவர் நீண்ட சிந்தனைக்கு பிறகு ஆதித்யாவை பார்த்து, இளைஞனே, நீ ஆரம்பி என்று கூறினார். அதை கேட்ட மூத்த மருத்துவர் மிகவும் கோபமடைந்தார். நான் இவ்வளவு சொல்லியும் அவன் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று கோபத்துடன் அவர்கள் ஆதித்யாவை பார்க்க, ஆதித்யா தன் கைகளை அவர்களுக்கு முன்னே நீட்டினான். ஆதித்யா தனது மருத்துவ நுட்பத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறான், அடுத்து என்ன நடக்கிறது என்று கதையின் அடுத்த பகுதியில் காணலாம். வீரன் குமார் ஸ்டோரிஸ் சேனலில்.